அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனசூயா கற்பது தமிழ்ல இருந்து. இன்றைக்கு ஜூலை 18 மிக முக்கியமான நாள். மாநில அளவில் நாம் தமிழ்நாடு நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே வேளையில், இந்திய நாடு அளவில் அதாவது தேசத்தளவில் பார்த்தோம்னா மிக முக்கியமான நாள்பா. விண்வெளி அளவில். என்ன அப்படின்னாக்க விக்ரம் 1 என்கின்ற ஒரு விண்வெளி கலத்தை நாம் அனுப்பி இருக்கின்றோம். இது மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது விண்வெளி துறையில். சரி, இது எதற்காக ஏவப்பட்டிருக்கின்றது? இதனை யார் ஏவினார்கள்? இதனுடைய முழுமையான தகவல்கள் என்னென்ன? நோக்கம் என்னென்ன? காரணம் என்ன? இது என்பது பற்றி முழு தகவல்களை இந்த பதிவில் நாம் காண்போம். இத பார்க்க பார்க்க உங்களுக்கு சுவையான தகவல்கள் கிடைக்கும்பா. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விக்ரம் 1 இந்த திட்டத்தின் பெயர் மிஷன் ஆகமன். இந்திய விண்வெளி துறையில் மிக முக்கியமான மைல்கல். அது ஏன் அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். முற்றிலும் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் இது. ஜூலை 18 அதாவது இன்றைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கின்றது. 11:30 மணிக்கு நம்ம ஏவணும்னு சொல்லி, அதாவது காலை ஏவ வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, கவுண்டவுன் போட்டிருந்தாங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னாக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை திசை காட்டுதல்ல கொஞ்சம் கடைசி நேரத்துல பிழை ஏற்பட்டது. தொழில்நுட்ப பிழை. அதனால என்ன செய்தார்கள், மறுபடியும் கவுண்டவுன் போட்டு அதனை சரி செய்து 12:05 மணி அளவில் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி, அதான் ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, தானியங்கி செயல்பாடுகள் மூலமாக அதனை மீண்டும் அதனை ஏவினார்கள். மிக வெற்றிகரமாக அது ஏவப்பட்டது. சரி, நம்ம மைல்கல்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னாக்கும், அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக சுற்றுப்பாதைக்கு ராக்கெட்டை அனுப்பிய தனியார் நிறுவனத்தை கொண்ட உலகின் 3வது நாடாக இந்தியா பெருமை அடைகிறது. இதுதான் முக்கியமான மைல்கல். சரி, இந்த திட்டத்திற்கு மிஷன் ஆகமன். ஏன் ஆகமன் அப்படின்னாக்கும் சமஸ்கிருத சொல் இது. வருகை அல்லது வருகை தருதல் என்கின்ற பொருள். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 காரணங்கள் என்று கூறினாலும் அவை முக்கியமான காரணங்கள் என்னன்னா, தனியார் விண்வெளி யுகத்தின் வருகை. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் இந்திய அரசாங்கத்தினுடைய விண்வெளித்துறை வரலாற்றுல நம்ம என்ன செஞ்சோம், அனுப்பிக் கொண்டே இருந்தோம். இப்ப முழுக்க முழுக்க தனியார் விண்வெளி. அதனால இதனை வடிவமைத்து, தயாரித்து ஒரு தனியார் நிறுவனம் தாழ்வட்ட பாதைக்கு அனுப்பிய முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் இது. அப்போ இந்திய விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய தனியார் யுகத்தின் வருகையை குறிக்கும் விதமாக இந்த பெயர் இடப்பட்டது. அடுத்து 2வது காரணம் மிக அருமையான காரணம். வணிக சந்தையில் நான் ஒரு பொருளை தயாரித்து நான் வைத்திருந்தால் பத்தாது. அதை என்ன செய்யணும், சந்தைக்கு அனுப்பணும். இப்ப சந்தைக்கு அனுப்பும்போது தான் என்னுடைய பொருள் பரவுதல் காரணமாக எனக்கு பொருள், அதாவது பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறத விட என்னுடைய பொருளுக்கான மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப நிறைய பேர் வந்து அதனை கேட்பார்கள். அது போன்ற இந்தியாவின் புதிய தொடக்கம். உலகளாவிய வணிக விண்வெளி சந்தையில் கமர்ஷியல் ஸ்பேஸ் மார்க்கெட்ல மிக குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் செயற்கைக்கோள்களை ஏவக்கூடிய ஒரு புதிய இந்திய சேவையின் வருகையை குறிக்கும் விதமாக இப்பெயர் இடப்பட்டது. சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா, வடிவேல் பாணியில நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிம்போம் இல்லையா, அதான் விண்வெளி துறையில் இந்தியாவில் புதிய அத்தியாயம் வருகை தந்துவிட்டது என்பதை உலகிற்கு அறிவிக்கவே இப்பெயர். சரிங்களா? சரி, இதனை தயாரித்தவர் யாரு? ஹைதராபாத்தை சேர்ந்த இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானிகளால் தொடங்கப்பட்ட ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம். அப்ப இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர்கள்லாம் இணைந்து ஒரு நிறுவனம் தொடங்குகின்றார்கள். அதோடைய பெயர் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். இதன் அமைப்பு என்ன அப்படின்னாக்கா, 7 அடுக்கு மாடி உயரம் கொண்டது, 4 நிலைகளை கொண்டது இந்த விண்கலம். இன்னைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா, அது அது 3 இது பார்த்தீங்கன்னாக்கும் அந்த விண்வெளி மையத்தை, அதாவது விண்வெளி மையத்துல வந்து அது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும். இந்த 3வது பார்த்தீங்கன்னா திட எரிபொருள் ராக்கெட்டாக அது அமைந்திருக்கின்றது. இது என்னன்றதை இப்ப அடுத்தடுத்து பார்ப்போம். இதனுடைய மூலப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா இது. ராக்கெட்டின் வெளிப்புற கட்டமைப்பு முற்றிலும் அதிநவீன கார்பன் கலவையால் ஆனது. எவ்வளவு அருமையான ஒரு செயல் பாருங்க. இந்த என்ஜின்கள் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. இதனுடைய சுமைத்திறன்
அதிகபட்சமாக 350 கிலோ செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அப்போ ஒரு பாத்திரத்துல எத்தனை லிட்டர் தண்ணீர் பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி எத்தனை கிலோ கொண்டது? 350 கிலோ எடை இருக்கின்ற செயற்கைக்கோள நம்ம இதுல வச்சு என்ன செய்யலாம்? அதனை அனுப்பலாம். அப்படிப்பட்ட திறன் கொண்டது. இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னாக்கும், பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள தாழ்வட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதே ஆகும். சரி. இன்னைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா? ஆகமன். அதுல உள்ள என்னென்ன வச்சிருக்கோம் நம்ம? ஸ்கைரட் நிறுவனத்தினுடைய சொந்த பேலோட், அதனுடைய ஸ்கோப், அது மாரி ஜெர்மனியினுடைய டி கியூப்டு அப்படின்ற நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப கருவிகள். அடுத்து பூமியை ஆராய்கின்ற நானோ செயற்கைக்கோள்கள். அதாவது சோலார் எஸ்3ங்கிறது. அது தவிர ஒரு சிறிய ரோபோட்டிக் கை, அதாவது ரோபோட்டிக் ஆர்ம் எம்ப்ரேஸ் அதையும் உள்ள வச்சு அனுப்பியிருக்கோம். அம்மா இதெல்லாம் என்னங்கம்மா? இதுக்கான காரணங்கள் இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம்ப்பா. சரிங்களா? முதல்ல இந்த விண்கலத்தை பற்றிய செய்திகள்லாம் நம்ம முதல்ல பார்த்துரலாம். அடுத்து இதுல அனுப்பிய காரணங்கள், நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, செலவை குறைத்து வணிக சந்தையில இந்தியாவுக்கான ஒரு தனித்துவமான ஆர்டர் செய்தவுடன் கிடைக்கும் விண்கல சேவையை உருவாக்குறது தான் முக்கியமான நோக்கம். அதாவது வணிக ரீதியான லட்சியம். விண்வெளிக்கான கேப் கேப் சர்வீஸ் டூ ஸ்பேஸ். இப்ப நம்ம வந்து தரை வழியில பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு நெறைய பைக் டாக்ஸி அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்றோம், ஒரு இடத்துக்கு நம்ம விரைவாக சென்று வர முடிகிறது. அந்த மாதிரியான ஒரு சேவைக்காக இது வணிக ரீதியிலானது. சரிங்களா? அதே மாரி பிரத்யேக முன்பதிவு. ஸ்கைட் நிறுவனம் வந்து இந்த ராக்கெட்ட ஒரு விண்வெளி வாடகை கார், ஆன் டிமாண்ட் கேப் போல மாற்ற திட்டமிட்டு இருக்கின்றது. அப்ப என்ன செய்வாங்க, உலக நாடுகள் எல்லாரும் ஒரு செயற்கைக்கோள் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இவங்கள்ட்ட வந்து புக் பண்ணிருவாங்க. அது ஆன் டிமாண்டு. நம்ம எப்படி வீட்லருந்து கிளம்புறதுக்கு முன்னால வண்டி புக் பண்றோம். அந்த மாரி அவங்க புக் பண்ணிருவாங்க. புக் பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு ஏத்த என்ன செய்யும், இந்த களத்தை தயாரித்து அவர்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாரி செய்யலான்னு ஒரு திட்டம் இருக்கின்றது. உலகெங்கும் உள்ள நிறுவனங்கள் தங்களின் செயற்கைக்கோள்களை தங்களுக்கு தேவையான நேரத்தில் குறைந்த செலவில் விண்ணில் செலுத்த இது வழிவகை செய்கிறது. சரிங்களா? அதே சமயம் புதிய தொழில்நுட்பங்களை சோதித்தல். இந்த விக்ரம்-1 ராக்கெட்டினுடைய முதலாவது சோதனை பயணம் இது. முக்கிய தொழில்நுட்பங்களை பரிசோதிப்பது தான் இதனுடைய முதல் இலக்கு. இப்போ உதாரணமா நம்ம வந்து கார்பன் கலவையால் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மாரி 3டி பிரிண்டிங் என்ஜின் இருக்குன்னு சொல்றோம். இவற்றையெல்லாம் எப்படி அப்படின்னு டெஸ்டிங் பார்க்குறது 2வது இலக்கு. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, பல செயற்கைக்கோள்களை பிரித்தல். எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம தரையிலிருந்து நம்ம என்ன செஞ்சது அனுப்பிச்சாலும், இது உள்ள இருக்கின்ற செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லையா? அவையெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த களத்த விட்டு பிரிஞ்சு போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள இருக்கிறது மறுபடியும் பிரியும். இந்த மாரி அடுக்குகளாகவும் வைத்து அனுப்புவார்கள். அப்ப அது பிரிஞ்சு போய் அது தான் என்ன செய்யும்? விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யும். சரிங்களா? அந்த மாரி இத என்ன செய்யணும், அந்த களங்கள வந்து பிரிக்கிறது. அதுதான். அப்போ வாடிக்கையாளர் கருவிகளை நிலைநிறுத்துதல். கஸ்டமர் பேலோட்ஸ். அவங்க இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா? பிற நாடுகள் கேட்க வழிவகை செய்யலாம்னு சொல்லி அவற்றையெல்லாம். அப்போ ராக்கெட்டின் உச்சியில் உள்ள ஓஏஎம் இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஆர்பிட் அட்ஜஸ்ட்மென்ட் மோடுல். இந்த நுட்பத்தின் மூலம் வெவ்வேறு எடையும், வடிவமும் கொண்ட பல்வேறு நாடுகளின் பேலோடுகளை ஏன் அவங்க வாடகைக்கு எடுக்கும்போது செலுத்தியிருப்பாங்க இல்லையா? அதனால பேலோடு அது பேரு. விண்வெளியில் தனித்தனியாக வெவ்வேறு பாதைகளை வெற்றிகரமாக விடுவிப்பது. ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு இது சுத்தின்னு இருக்கும். அப்ப வேற பாதையில அத அனுப்பணும். ஸோ இந்த மாதிரியான செயல்களை செய்வது. இதற்கான டெஸ்டிங் தான் இது முக்கியமானது. இந்த விக்ரம்-1னுடைய நோக்கம். சரிங்களா? அடுத்து அதிமுக்கிய தரவுகள். ராக்கெட் நிலைகள் பிரிதல், வழி செலுத்துதல் மற்றும் பூமியின் சுற்றுப்பாதைக்கு துல்லியமாக நுழைதல் போன்ற பல முக்கியமான பொறியியல் தரவுகளை சேகரிப்பது 3வது இலக்கு. சரிங்களா? அடுத்து இப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லா விண்கலத்தும் உள்ள ஒரு அடிப்படை காரணமா தான் பார்க்கப்படுகின்றது. ஆனா நம்முடைய விக்ரம்-1க்குன்னு ஒரு கூடுதல் காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கும், இந்த சோதனை ஓட்டத்திலும் சில முக்கியமான சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப கருவிகள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உதாரணமா பார்த்தீங்கன்னா, 1வது விண்வெளி கழிவுகளை அகற்றுதல். ஹைதராபாத்தை சேர்ந்த காஸ்மோஸ்யோட் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய எம்ப்ரேஸ் அப்படிங்கிற ரோபாட்டிக் கை. அது விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள் கழிவுகளை அகற்றும் தொழில்நுட்பத்தை அங்கே சோதித்து பார்க்கும். அம்மா என்னங்கம்மா, இப்ப நம்ம தரைவழியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில்
காய்கறி நறுக்குகின்றோம், அல்லது தோட்ட வேலை செய்றதுனால அந்த புல்லு, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அப்ப இதெல்லாம் கழிவுகள் தானே. அந்த கழிவுகள என்ன செய்வோம் நம்ம, திடக்கழிவுகளா கொண்டு வந்து ஒரு பெரிய தொட்டியில போட்டோம்னாக்கும், அது மாநகராட்சி வந்து எடுத்துக்கொண்டு போகும். அவற்றை எவ்வாறு கழிவை அகற்ற வேண்டுமோ, அந்த மாதிரி அதற்கு வேலையை செய்யும். அதே மாதிரி இப்போ விண்ணில் பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கின்றது? செயற்கைக்கோள்களை அனுப்புகின்றது. அப்ப அங்க போனதுல வந்து சில சில இதெல்லாம் விழுந்து கிடக்கும், பாகங்கள்லாம். அப்ப அவை வந்து செயற்கைக்கோள் கழிவுகள்ன்னு சொல்லுவாங்க. அவற்றை எவ்வாறு நீக்குவது? அப்ப அதற்கான தொழில்நுட்பம் என்ன? அப்படிங்கிறத நினைச்சு தான் இந்த எம்ப்ராஸ் ரோபோட்டிக் கை அப்படிங்கிறத அத அனுப்பியிருக்கு. அத வச்சு நம்ம எப்படி கழிவுகளை வந்து அகற்றலாம்? அப்படிங்கிறத சோதித்து பார்த்தேன். அடுத்து 2வது பூமி கண்காணிப்பு. கிரகா ஸ்பேஸ். இது வந்து சோலார் எர்த்-3ன்னு சொன்னோம். செயற்கைக்கோள் வந்து பூமியை ஆய்வு செய்ய இருக்கிறது. அடுத்து 3வது டிகியூப்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க ஜெர்மனி நாட்டுக்கு. அது தனது இன் ஆர்பிட் தொழில்நுட்பங்களை இதில் பரிசோதிக்கிறது. அப்ப ஜெர்மன் நாட்டினுடையது இதெல்லாம் நடக்குது. இவற்றை மட்டும் நம்ம உள்ள வச்சு அனுப்பலாம். இன்னொன்னும் முக்கியமானது அனுப்பியிருக்கோம். என்ன அப்டின்னா, மிகச்சிறிய மைக்ரோ ஆர்ட் வடிவத்துல 18 கேரட் தங்கத்துல ஒரு அரிசி நெல்லை விட சிறிய அளவு. பாருங்க அரிசி நெல்லு இத்துணூண்டு இருக்கும். அதை விட சின்ன அளவுல இந்திய அறிவியலின் முன்னோடிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சர்.சி.வி. ராமன், டாக்டர் விக்ரம் சாராபாய் மற்றும் டாக்டர் ஏ.பி.ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் சிலைகள் இதுக்குள்ள வைத்திருப்பதனால் அவை பயணம் செய்கின்றன. எவ்வளவு பாருங்களேன்! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செயல் பாருங்களேன்! அடுத்து பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையேயான கலை தொடர்பை குறிக்கும் வகையில் காஸ்மிக் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு வைர தாமரை கலைப்படைப்பும் இதில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. சரி. இதுவரைக்கும் நம்ம வந்து விக்ரம் ஒன்னுடைய அடிப்படை தகவல்களை நம்ம பார்த்தோம். இப்ப அத பார்க்கும்போது உங்களுக்கு சில கேள்விகள்லாம் தோணும். ஏன் கார்பன் கலவை? அது மாரி அந்த கை வந்து கழிவெல்லாம் அகற்றும்ன்னு சொன்னீங்களே, அது என்ன? அத அகற்றுனா அது என்ன ஆகும்? அல்லது அங்கேயே இருந்தா என்ன ஆகும்? இல்ல முடியுமா? இந்த மாதிரி நெறைய வினாக்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான ப கருத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்றன. சரி. ராக்கெட் ஏன் முழுவதும் கார்பன் கலவையால் செய்யப்பட்டது? பொதுவா ராக்கெட்டுக்குள்ள அலுமினியம் அல்லது டைட்டானியம் போன்ற உலோகங்களால் செய்வார்கள். ஆனா விக்ரம் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, ராக்கெட் முழுவதும் கார்பன் நார், அதாவது கார்பன் ஃபைபர் கலவையினால் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கான 3 காரணங்கள். 1 மிக குறைந்த எடை, அதிக வலிமை. எஃகை விட பல மடங்கு அதிக வலிமை கொண்டது கார்பன் ஃபைபர். ஆனா, அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா, எஃகினுடைய 5ல் 1 பங்கு அளவு எடை தான் இருக்கும். அப்போ ராக்கெட்டினுடைய எடை குறைஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப அதுக்குள்ள என்ன செய்யலாம்? அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு சுமந்து செல்ல முடியும். அப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா, எடை குறைவாக இருப்பதனால், எடை அதிகம் இருக்கின்ற செயற்கைக்கோள்களை நாம் விண்ணிற்கு அனுப்ப முடியும். அதே போன்று அதிவேக வெப்பத்தை தாங்கும் திறன். ஏம்மா? ராக்கெட் நம்ம அனுப்புறோம் இல்லையா? மேல அனுப்பும்போது வளிமண்டலம். அத கடந்து செல்லும்போது காற்றின் உரசலால் மிக கடுமையான வெப்பம் உருவாகும். அப்போ இது முழுவதும் பார்த்தீங்கன்னா உலோகம் தானே. அப்ப அதனால அது என்ன செய்யலாம்? உருகலாம் அல்லது வடிவம் மாறலாம். ஆனா கார்பன் என்ன செய்யும்? அந்த அதீத வெப்பத்தை தாங்கி இந்த உள்ளே இருக்கின்ற பாகங்களை எல்லாம் பத்திரமாக அப்படியே பாதுகாக்கும். அடுத்து ஒரே துண்டாக வடிவமைக்கலாம். 3வது காரணம். உலோகத்தை பயன்படுத்தினா பல துண்டுகளை அதாவது நட்டு, போல்ட்டு, வெல்டிங் இவற்றின் மூலமாகத்தான் அவற்றை எல்லாம் செய்வார்கள். ஆனா இந்த கார்பன் கலவையை பயன்படுத்தும்போது ராக்கெட்டினுடைய பெரிய பாகங்கள ஒரே அச்சுல சிங்கிள் பீஸா அப்படியே வார்த்தெடுக்க முடியும். அப்ப ராக்கெட் வந்து உடையிற ஆபத்தை அது குறைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது 3டி பிரிண்டிங் என்ஜின் நம்ம உள்ள வச்சு அனுப்பியிருக்கோம். அது எல்லாம் விண்வெளியில போய் சோதிக்கும். பொதுவா ஒரு ராக்கெட் என்ஜினை செய்ய வேண்டும் என்றால், நூற்றுக்கணக்கான சிறிய பாகங்களை தனித்தனியாக தயாரித்து, பின்னர் அவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும். இதனால் பல மாதங்கள் ஆகும். ஆனா 3டி பிரிண்டிங் என்ன செய்யும்? கணினியில் உள்ள வடிவமைப்பை கொண்டு மெட்டல் பவுடரை லேசர் மூலம் உருக்கி, என்ஜினை ஒரே வாரத்துல ஒரே துண்டாக அச்சிட்டு தயாரித்து விடலாம். சரிங்களா? சரி விண்வெளியில் சோதிப்பதுன்னு சொன்னோம்ல, அது என்ன செய்யும்? இந்த என்ஜின்கள வந்து பூமியில் உள்ள ஆய்வகங்களில் விஞ்ஞானிகள் ஏற்கனவே இயக்கி சோதித்து பார்த்து விட்டார்கள். இது விண்வெளி என்பது முற்றிலும் மாறுபட்ட ஓர் உலகம். ஏன்? அங்க காற்று இருக்காது. கடுமையான குளிரும் இருக்கும், சூரியனுடைய கடுமையான வெப்பமும் ஒரே நேரத்துல இருக்கும். ராக்கெட் பாயும்போது பயங்கரமான அதிர்வுகள் ஏற்படும். ஆனா,
பூமியில் சிறப்பாக செயல்பட்ட இந்த 3D பிரிண்ட் என்ஜின் விண்வெளியின் இந்த நிஜமான கடினமான சூழ்நிலையிலும் இந்த காரணம்லாம் இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலைகளிலும் எந்த பழுதும் இல்லாமல் துல்லியமாக தீப்பற்றி எரிகிறதா? திட்டமிட்டபடி ராக்கெட்டை முன்னோக்கி தள்ளுகிறதா? என்று விண்வெளி பயணத்தின் போதே நேரடியாக கண்காணிப்பதை தான் இந்த சோதனை. அப்ப என்ன செய்வாங்க, இந்த நிலையத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லைவ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அது தெரியும். பற்றி தீ பிடிக்குதா? இல்ல வந்து அந்த இத வந்து ஃபோர்ஸ் பண்ணி முன்னால தள்ளுதா? அப்படிங்கிற பா பார்ப்பதற்கு அது உதவும். இந்த சோதனை வெற்றி பெற்றால், இனி வரும் காலத்தில் மிகக் குறைந்த செலவில் மிக வேகமாக ராக்கெட்டுகளை தயாரிக்க முடியும். விண்வெளி கழிவுகளை அகற்றுவது என்பது உலக அளவில் விண்வெளி விஞ்ஞானிகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். இதற்கு உதவுவதுதான் எம்ப்ரேஸ் ரோபாட்டிக் கை. சரி. இந்த இத அனுப்பியிருக்கோமே, இது எப்படி பயன்படும்? இப்ப பாருங்க. பொதுவா விண்வெளி கழிவுகள். அதுனா என்ன அர்த்தம்? விண்வெளி கழிவுகள்னா என்ன அர்த்தம்? பழைய செயற்கைக்கோள்கள், உடைந்த ராக்கெட் பாகங்கள். விண்வெளி மிக அதிவேகமாக சுழன்று கொண்டு இருக்கும். இவற்றை சாதாரண இரும்பு இடுக்கி அல்லது கம்பி போன்ற கடினமான கைகளால் பிடித்தால், அவை மோதி உடைந்து, இன்னும் பல ஆயிரம் குப்பைகளாக சிதறிவிடும் ஆபத்து உண்டு. இப்ப வீட்லயே நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒண்ணு வந்து இப்போ எண்ணெய் சட்டியில வந்து ஒரு அப்பளம் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து இது இடுக்கி வச்சு எடுக்கிறோம். பார்த்து பார்த்து பொறுமையா எடு உடைஞ்சிற போகுது அப்படிம்பாங்க. அப்போ விண்வெளியில அந்த இரும்பு இடுக்கிய வைத்து பிடிக்கும்போது அது என்ன செய்யுமா? உடைஞ்சிச்சுன்னா பல ஆயிரம் குப்பைகளாக சிதறிவிடும் ஆபத்து உண்டு. அப்போ இந்த ரோபோட்டிக் கை என்ன செய்யும்? மென்மையான அமைப்பு. அதாவது இந்த காஸ்மோஸ் ஸ்பேஸ் நிறுவனம் தான் தயாரித்திருக்கு இதை. அது செடியின் இலைகள் பூச்சியை மூடுவது போல, அல்லது நாம் கைகளால் மென்மையாக கட்டிப்பிடிப்பது போல இது செயல்படும். பூச்சி பிடிக்கும் தாவரம் போன்ற வடிவமைப்பு இது. விண்வெளியில் சுழலும் குப்பையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நகர்ந்து, ஏன்னா வேகமா சுழலுன்னு நம்ம பார்த்தோம். மெட்டல் தானே அதனால. அப்ப அதன் மீது மெதுவாக தனது இதழ்கள் போன்ற அமைப்பை விரித்து, குப்பையை எந்த சேதாரமும் இல்லாமல் மென்மையாக தழுவி பிடித்துக் கொள்ளும். சரி, இப்ப குப்பையெல்லாம் பிடிச்சாச்சு. எங்கே கொண்டு சென்று கொட்டும் அல்லது பூமிக்கு கொண்டு வருமா? விண்வெளியில் குப்பையை கொட்டுவதற்கு குப்பை தொட்டி எதுவும் கிடையாது. அதேபோல அவற்றை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதும் பொருளாதார ரீதியாக பயங்கர செலவு பிடிக்கும் விஷயம். எப்படி இங்கிருந்து நம்ம வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பணும், ராக்கெட் அனுப்பணும், செயற்கைக்கோள் அனுப்பணும்னா எவ்வளோ செலவாகுதோ, அது மாரி அந்த குப்பைய இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொருளாதார ரீதியா மிகப்பெரிய செலவு இது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும், இதற்கு விஞ்ஞானிகள் 2 வழிகளை கையாளுகிறார்கள். ஒன்று என்னது அப்படின்னாக்கும், மிக முக்கியமானது இதுதான். வளிமண்டலத்தில் எரித்து சாம்பலாக்குதல். ரோபோட்டிக் கை குப்பையை தழுவி பிடித்தவுடன், அந்த சிறிய விண்கலம் குப்பையோடு சேர்ந்து பூமியின் வளிமண்டலத்தை நோக்கி தன் பாதையை மாற்றும். அந்த குப்பைய எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யும்? தன்னுடைய பாதைய மாத்திக்கிட்டு இப்படி திரும்பும். பூமியை நோக்கி வரும். பூமியின் காற்று மண்டலத்திற்கு மிக அதிவேகமாக நுழையும்போது ஏற்படும் கடுமையான உராய்வு மற்றும் வெப்பம் காரணமாக, அந்த விண்வெளி குப்பையும், அதை பிடித்த விண்கலமும் சேர்ந்தே முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிடும். அப்ப ரொம்ப ஃபோர்ஸா அப்படி திரும்பும்போது என்ன செய்யும்? ஏற்படுகின்ற இந்த உராய்வு மற்றும் வெப்பத்தினால அந்த விண்கலமும் எரிஞ்சு போயிடும். அது என்னென்ன குப்பையெல்லாம் வச்சிருந்துச்சோ அதுவும் எரிஞ்சு போயிடும். அப்ப பூமிக்கு எந்த பாதிப்பும் வராது. 2வது மயான சுற்றுப்பாதை. பூமிக்கு மிக அருகில் இருக்கும் குப்பைகளை வளிமண்டலத்தில் எரிக்கலாம். ஆனால் பூமிக்கு மிக தொலைவில், அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் குப்பைகளை கீழே கொண்டு வர அதிக எரிபொருள் தேவைப்படும். ஏன்னா அந்த விண்கலம் திரும்பி வர்றதுக்கு அதுக்கும் எரிபொருள் எப்படி மேல அனுப்புறதுக்கு எரிபொருள் தேவைப்படுதோ, அது மாதிரி வர்றதுக்கும் எரிபொருள் தேவைப்படும். அப்போ இந்த ரொபாட்டிக் கை என்ன செய்யும்? குப்பைகளை பிடித்து இன்னும் பல 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் எந்த செயற்கைக்கோளும் பயன்படுத்தாத ஒரு மயான சுற்றுப்பாதைக்கு தள்ளி விட்டுவிடும். அவை அங்கேயே பல 100 ஆண்டுகள் பூமியை சுற்றி கொண்டிருக்கும். மற்ற விண்கலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்றைக்கு நாம் ஏவிய அந்த விக்ரம்-1 ராக்கெட்ல இருக்கின்ற எம்ப்ரேஸ் ரோபாட்டிக் கை ராக்கெட்டின் மேல் தளத்திலேயே பிரிக்க முடியாதபடி பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த முதல் சோதனையில் நிஜமான விண்வெளி குப்பைகளை தேடி பிடிக்கப் போவதில்லை. விண்வெளியின் கடுமையான வெற்றிட சூழலில் அந்த ரோபோட்டிக் கையினுடைய இதழ்கள் திட்டமிட்டபடி சுருங்குகிறதா, விரிகிறதா மற்றும் அதன் சென்சார்கள் வேலை செய்கிறதா என்பதை தாழ்வட்ட பாதையில் வைத்து விஞ்ஞானிகள் சோதித்து பார்க்கிறார்கள்.
இந்த சோதனை வெற்றி பெற்றால் அடுத்தடுத்த திட்டங்களில் நிஜமாகவே குப்பைகளை அள்ளும் விண்கலங்களை அனுப்புவர். சரிங்களா? இது மட்டும் ரோபோட்டிக் கை மட்டும் நமக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இனிமே அவர்கள் அதனை அனுப்புவார்கள். சரிங்களா? விண்வெளியை தூய்மையாக வைத்திருக்க நம் இந்தியாவின் ஹைதராபாத் ஸ்டார்ட் அப் நிறுவனம் எடுத்திருக்கும் இந்த முயற்சி இந்தியாவிற்கே பெருமை. சரி. இப்ப வளிமண்டலத்துல எரிச்சு சாம்பலாக்குன்னு சொன்னா, அப்ப அதுலேருந்து புகை வரும் இல்லையா? அப்ப அது கெடுதல் தானே! ஆமா. புகை உருவாகும். செயற்கைக்கோள்களில் உள்ள அலுமினியம் மற்றும் பிற உலோகங்கள் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் எரியும் போது அலுமினியம் ஆக்சைடு போன்ற நுண் துகள்களாகவும் புகையாகவும் மாறுகின்றன. ஆனால் தற்போது விண்வெளியில் எரிக்கப்படும் விண்கலங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இதனால் ஏற்படும் நச்சு புகையின் தாக்கம் பூமியின் பரப்பிலோ அல்லது ஓசோன் படலத்திலோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. என்னதான் இருந்தாலும் நம்ம விண்கலங்களை அனுப்பி கொண்டே இருப்பதனால் செயற்கைக்கோள்கள் நிச்சயமா குப்பை வரத்தான் செய்யும். அப்ப வருங்கால ஆபத்து என்ன? ஆனால் வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டு அவை எரிக்கப்பட்டால் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் இந்த உலோக துகள்கள் தங்கி ஓசோன் படலத்தை சேதப்படுத்தலாம். ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துருச்சு. என்ன காரணம்? பூமியில நம்ம அதிக அளவுக்கு நெகிழியை பயன்படுத்துறோம். முதல் காரணம் நெகிழி. அடுத்து நீர்நிலைகளை சரியாக நாம் பராமரித்தல் செய்யல. மரங்களை அதிக அளவு வெட்டுகின்றோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்ததற்கான காரணங்கள் இல்லைங்களா? சரி, இதற்கான மாற்றுத் தீர்வு என்ன? விஞ்ஞானிகள் மக்கும் செயற்கைக்கோள்களை உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள மரம் போன்ற இயற்கை மூலப்பொருட்களால் ஆன செயற்கைக்கோள்கள் தயாரிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். மரத்தெல்லாம் எரித்தா அது கெடுதல் கிடையாது. எரியும் போது நச்சு புகை வராது. இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். சரி. இப்ப இந்த குப்பையை எரிக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஏன்னா 2 வழின்னு சொன்னோம் இல்லையா? 1 குப்பையை எரிக்கிறது. 2வது என்ன? மயான சுற்றுப்பாதையில கொண்டு போய் போட்டு விட்டு வர்றது. அப்ப அங்க போடுற குப்பைங்க மக்கி விடுமா? சுருக்கமாக சொன்னால், அவை விண்வெளியில் மக்கி போகவே போகாது. எப்படி நம்ம நெகிழி மண்ணுல மக்காதோ, அந்த மாரி விண்வெளியில் அவை மக்கி போகவே போகாது. நெகிழியை விட ஆபத்தானவை இவை. பூமியில் நெகிழி போன்ற பொருட்கள் மக்குவதற்காக ஓரளவு காரணம் இருக்கு. காற்று, ஈரப்பதம், வெயில், பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள். ஆனா விண்வெளியில் எதுவுமே கிடையாதே. காற்று கிடையாது. முற்றிலும் வெற்றிடம். அதனால அங்க துருப்பிடித்தல் போன்ற வேதிவினைகள் நடக்காது. நுண்ணுயிர்கள் கிடையாது. அதாவது பொருட்களை சிதைக்கக்கூடிய இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் கிடையாது. அவை விண்வெளியில் வாழ முடியாது. அப்ப என்ன ஆகும்? அப்ப நெகிழியை விட மிகவும் ஆபத்தானவை. அப்பனா அந்த உலோக குப்பைகள் என்ன ஆகும்? இல்லைங்களா? அலுமினியம், டைட்டானியம், கார்பன் கலவைகளால் செய்யப்பட்ட அந்த பழைய செயற்கைக்கோள்கள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே பல 100 அல்லது பல 1000 ஆண்டுகள் விண்வெளியில் சுற்றிக் கொண்டே இருக்கும். எப்படி நெகிழி பூமியில் மண்ணுக்குள் கிடப்பது போல விண்வெளி என்ற எல்லையற்ற வெளியில் மிதந்து கொண்டே இருக்கும். எப்படி பாருங்க. அப்ப பூமி இதுல எப்படி குப்பையோ அந்த மாதிரி விண்வெளியிலும் குப்பைகள் இருக்கின்றன. சரி. அப்படி அது ஸ்டீல் இருக்கே அது பூமியில விழுந்து விடாதா? ஏன்னா அலுமினியம் அதெல்லாம் எடை கொண்டது தானே. அதனால அதுக்கு என்ன செய்றார்கள்? விஞ்ஞானிகள் இந்த மயான சுற்றுப்பாதையை பூமியிலிருந்து மிக தொலைவில், அதாவது 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இதனை அமைத்திருக்கின்றார்கள். அவ்வளவு உயரத்தில் பூமியின் ஈர்ப்பு விசை மிக குறைவாக இருக்கும் என்பதால் அந்த குப்பைகள் பூமியை நோக்கி கீழே விழாது. விண்வெளி பயணங்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு தனிப்பாதையில தான் அவை இருக்கு இல்லையா? மயான பாதை தனி பாதை. அதனால அவை பாதுகாப்பாக சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ பூமி மாதிரியே நாம விண்வெளியும் குப்பைத்தோடாக மாற்றி வருகிறோம் என்று சமீப கால அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞான அறிஞர்கள் கூறி வருகின்றனர். அதனால்தான் இன்று சோதிக்கப்பட்ட அந்த எம்ப்ரேஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் அந்த குப்பைகளை அள்ளி பாதுகாப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வளிமண்டலத்தின் குறிப்பிட்ட பகுதியில் எரிப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அதுதான் நம்ம சோதித்து பார்க்கணும்னு அனுப்பியிருக்கோம். பார்ப்போம். ஒரு பாதுகாப்பான விண்வெளி உருவாக்குவதற்கு உலக அளவில் எடுக்கப்பட்டு வருகின்ற முயற்சி மற்றும் மாற்றங்கள் என்ன? ஏன்னா அந்த கேள்வி வரும். செயற்கைக்கோள் அனுப்புவது கட்டாயமாக இருக்கின்றது. ஏன்? பூமியில் ஏற்படுகின்ற எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செயற்கை தரவுகள் ஆகட்டும்,
அதே மாதிரியான நமக்கு தேவையான தகவல்கள் கிடைப்பதாகட்டும், அந்த வா வானத்துல ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது தட்பவெப்பநிலை மாற்றங்களை கணிப்பதிலாகட்டும், எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள் தான் நமக்கு துணை இருந்து உதவுகின்றன. ஆனா, இந்த மாரி குப்பையாவும் மாறி போகுது. அப்ப இத வந்து நான் ஒவ்வொருத்தரும் வந்து நான் அனுப்புறேன், நான் அனுப்புறேன் செயற்கைக்கோள் அனுப்பிச்சா என்ன ஆகுறது? அதற்காக உலக அளவுல என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, சில முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று கட்டாய கட்டுப்பாடு. அதாவது விண்வெளி செயற்கைக்கோள்களை ஏவும் நாடுகள், தங்களின் பணி முடிந்த 25 ஆண்டுகளுக்குள், இப்ப வந்து அத 5 ஆண்டுகள் என்று மாற்றி இருக்கின்றார்கள். அந்த விண்கலத்தை வளிமண்டலத்தில் எரித்தோ அல்லது மயான சுற்றுப்பாதைக்கு தள்ளியோ விண்வெளியை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்ற சர்வதேச சட்டம் இறுக்கமாக்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா அத கட்டாயமாக்குதல்னு அர்த்தம். ஸோ இது 1. அடுத்து 2வது விண்வெளி தூய்மை பணியாளர்கள். எப்படி நம்ம நிலத்துல வந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து நமக்கு உதவுகின்றார்களோ, அந்த மாதிரி விண்வெளி தூய்மை பணியாளர்கள். ஹைதராபாத்தினுடைய இந்த எம்ரஸ் ரோபோட்டிக் கை தொழில்நுட்பம், சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய கிளீன் ஸ்பேஸ் 1 போன்ற திட்டங்கள் மூலம் விண்வெளியில் ஏற்கனவே இருக்கும் பழைய குப்பைகளை தேடி பிடித்து அழிக்கும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இளைய தலைமுறையைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானிகள் தான் தொடங்கி நடத்தி வருகின்றனர். எப்படி பார்த்தீங்களா? அடுத்து 3வது மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு. இப்ப அப்படித்தானே நிலத்துல இருக்கின்ற குப்பைகள வந்து நம்ம மறுசுழற்சி பண்ண முடியுமா? மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் மற்றும் இஸ்ரோவின் பல திட்டங்கள் மூலம் ஒரே ராக்கெட்டை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. இதனால் விண்வெளியில் புதிய குப்பைகள் சேர்வது என்பது பெருமளவு குறைந்திருக்கிறது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம அனுப்பிச்ச அந்த விக்ரம் ஒன்னுடைய அடிப்படை தகவல் என்னென்னன்னு பார்த்தோம். அது என்னென்ன வேலை செய்ய போகுது, அது பற்றிய வினாக்கள் என்னென்னன்னு பார்த்தோம். சரி இன்னைக்கு அனுப்பிச்சோம் இல்லையா விக்ரம் ஒன், அது யாருடைய முயற்சியால, யாரால, யார் தொடங்குனா, எப்படின்னா இத திட்டமிட்டு செய்தார்கள்? அப்படிங்கிறது அடுத்து. விக்ரம் ஒன் திட்டத்தின் அறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள். இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்களில் DRDOன்னு சொல்லுவோம். அதுல 300 ஆண்டுகளுக்கும் மேலான கூட்டு அனுபவம் கொண்ட மூத்த விஞ்ஞானிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இப்ப அதுல தலைமை பொறுப்பாளர்கள் முதலாவதாக பவன்குமார் சந்தனா என்பவர் இணை நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி CEO. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி, அதாவது VSSC ராக்கெட் நம்ம அனுப்பிச்சோம் அதனுடைய டிசைனர், வடிவமைப்பாளர். விக்ரம் ஒன் திட்டத்தின் ஒட்டுமொத்த பொறியியல் மற்றும் நிர்வாக திறமை இவருடையது. அடுத்து 2வதாக நாகபாரத் நாகா என்பவர் இணை நிறுவனர் மற்றும் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி, முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி. ராக்கெட்டினுடைய மின்னணு பாகங்கள், வழி செலுத்துதல் அமைப்புகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஒருங்கிணைத்தல் இதனுடைய தலைவராக இவர் இருக்கின்றார். அடுத்து 2வது குழு விண்வெளி அதிகாரிகள் மற்றும் வழிகாட்டிகள். தனியார் நிறுவனமாக இருந்தாலும் இஸ்ரோவின் மிக மூத்த அறிவியல் வல்லுநர்கள் இந்த ராக்கெட்டினுடைய உருவாக்கத்தில் முக்கிய பங்கு ஆற்றி இருக்கின்றனர். முதலாவதாக டாக்டர் ஞானகாந்தி, மூத்த விஞ்ஞானி, இஸ்ரோவினுடைய கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தின் முன்னோடி. ஸ்கைரூட் நிறுவனத்தினுடைய என்ஜின் தயாரிப்புகளுக்கு இவரே முதன்மை ஆலோசகர். அடுத்து 2வதாக HL நாராயண ராவ் என்பவர் விமான கட்டமைப்பு தலைவர். இவரும் இஸ்ரோனுடைய மூத்த விஞ்ஞானி. விக்ரம் ஒன்னுடைய கார்பன் கலவை உடல் அமைப்பை வடிவமைத்ததில் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர். அடுத்து 3வது ஒரு குழு, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு அமைப்பிலான குழுவாக பிரிக்கிறது. அதன்படி 3வது அரசு மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகள். எக்கோ சிஸ்டம் சப்போர்ட் டாக்டர் பவன்குமார் கோயங்கா, இவர் வந்து தலைவராக இருக்கின்றார். இன்ஸ்பேஸினுடைய தலைவர், அதாவது இந்திய விண்வெளித்துறை, அதான் இன்ஸ்பேஸ். அடுத்து தனியார் விண்வெளி திட்டங்களை ஒழுங்குபடுத்தும் இந்திய அரசு அமைப்பின் தலைவர் இவர். இவர்தான் இந்த ஏவுதலுக்கான இறுதி அனுமதிகளை ஒருங்கிணைத்தவர். சரிங்களா? அடுத்து அதுலயே 2வது சோமநாத் என்பவர், இவர் இஸ்ரோனுடைய தலைவர். ஸ்ரீஹரிகோட்டாவின் ஏவுதள வசதிகளையும் இஸ்ரோனுடைய தொழில்நுட்ப கட்டமைப்பு உதவிகளையும் ஸ்கைரூட் நிறுவனத்திற்கு வழங்கிய முதன்மை வழிகாட்டி. அப்ப இத்தனை பேர் இருந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதனால விக்ரம் ஒன் என்று இன்றைக்கு அனைவராலும் நம்ம இந்தியாவுடைய பெருமையை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். உலக நாடுகள் அனைத்தும் இன்னைக்கு திரும்பி பார்த்துருக்கோம். என்னடா பண்றாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி,
இவர்கள்லாம் இப்ப பார்த்தோம். மூத்த விஞ்ஞானி அப்படின்லாம் பார்த்தா. அப்ப இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஸ்கைரூட் நம்ம முதலில் பார்த்தோம். இளம் வயதினர் அப்படின்னு சொல்லி. பவன்குமார் சந்தனா மற்றும் நாகபாரத் தாக்கா. 30களில் இருக்கும் இளம் சாதனையாளர்கள். 30கள்னாக்கும் 30 வயது தான் அவங்களுக்கு. அதுக்குள்ள தான் இருக்கும் அவங்க வயசு. இந்த ராக்கெட்டை வடிவமைத்து இரவு பகலாக உழைத்த அந்த நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட பொறியாளர்களின் சராசரி வயது 28 முதல் 30 தான். அதே மாதிரி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், இளம் ஸ்டார்ட் அப்கள், அதாவது விக்ரம் ஒன் சுமந்து சென்றிருக்கின்ற இந்த எம்ரஸ் ரோபோட்டிக் கை, அதை வந்து காஸ்மோஸ் ஸ்பேஸ் தான் வந்து உருவாக்கின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். அதே போன்று செயற்கைக்கோளை உருவாக்கிய கிரகா ஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லூரிகளை முடித்த சில ஆண்டுகளிலேயே இளைஞர்களால் தொடங்கப்பட்ட இளம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். எப்படி பாருங்க, 30 வயதுக்குள் இருக்கின்ற கல்லூரி மாணவர்கள். சரிங்களா? அடுத்து மாணவர்களின் செயற்கைக்கோள்கள். இந்திய விண்வெளித்துறை, அதாவது இன்ஸ்பேஸ், இஸ்ரோவின் உதவியோடு விக்ரம் ராக்கெட்டின் அடுத்தடுத்த வணிக பயணங்களில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கிய பல சிறிய கூட்டமைப்பு செயற்கைக்கோள்கள். அங்கங்க அவங்க வந்து இதுக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஸ்போர்ட்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப. பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஒரு கடந்த 10 நாள்களுக்கு முன்னால கூட இதற்கான ஒரு போட்டி ஒன்று நடந்து, இப்ப பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர், அடுத்து வந்து அரை இறுதி, அடுத்து முழுமையாக இறுதி அப்படிங்கிறதுலாம் நடந்தது. ரொம்ப ஒரு ஆர்வமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாருங்க. இந்த மாதிரி வடிவமைத்தல் போட்டி தான் அது. கல்லூரி மாணவர்களுக்கிடையே. அப்ப அவங்க உருவாக்குகின்றார்கள் அல்லவா? அந்த உருவாக்குகின்ற அந்த செயற்கைக்கோள்கள், அவை விண்வெளிக்கு அனுப்ப ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. சரிங்களா? இதுக்கு என்ன ஒண்ணுன்னா, நம்முடைய அதாவது புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்ன செய்யுது, அ வளரும் அறிவியல் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னாக்கும், இளம் விஞ்ஞானிகள கண்டறிந்து, அவர்களுக்கு இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடத்தி, அவர்களை இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் இருக்கும். அந்த தொலைக்காட்சி நிறுவனம் இந்த மாதிரி பண்ணிக் கொண்டிருக்கின்றது. சரிங்களா? அடுத்து ஆராய்ச்சி ஆய்வகங்கள். அது என்ன? ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி ஹைதராபாத் போன்ற கல்வி நிறுவனங்களில் படிக்கும் இளம் மாணவர்கள் ஸ்கைரூட் நிறுவனத்தோடு இணைந்து இந்த ராக்கெட்டின் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மற்றும் கார்பன் கலவை சோதனைகளுக்கான ஆரம்ப கட்ட ஆய்வக உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாம் மூத்த விஞ்ஞானிகள்னு சொல்லி பார்த்தோம். அதன் பிறகு யார் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்திருக்கின்றார்கள் என்பது பற்றியும் நம்ம பார்த்தோம். அம்மா இவங்கலாம் எப்படி இருப்பாங்க? எப்படி என்ன ஏது? ஏன்னா சிலர் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு முறை உன்ன பார்த்தப்ப எனக்கு வந்து உன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. நோக்கம் இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு தடவ உன்னைய பார்க்கணும் போல இருக்கு. அப்படிம்போம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன். நமக்கு ஒரு நேர்மறை தாக்கம் ஏற்படும் இல்லையா? அவங்க யாரு? இப்ப பார்க்கலாம். பாருங்களேன். விக்கிரவாணி திட்டத்தினுடைய அறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு. யார் யார் பாருங்களேன். டாக்டர் ஞானகாந்தி, எச்.எல். நாராயண ராவ், டாக்டர் பவன்குமார் கோயங்கா, எஸ். ராமநாத். இதெல்லாம் வந்து முதல் குழு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் ஸ்கை ரூட்டு, இன்ஸ்பேஸ் மற்றும் நம்முடைய இஸ்ரோனுடையது. இந்த கை ரொபாட்டிக் கைன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் கை. இந்த ரொபாட்டிக் கை. இதுதான் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இது வந்து இது டெஸ்டிங் இது. இத உருவாக்குகின்ற அந்த வடிவப்படம் நமக்கு கிடைச்சது. அத குடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன செய்யும், இப்ப விண்கலத்துல வைத்து நம்ம அனுப்பியிருக்கோம். அது போய் என்ன செய்யும், இந்த இது இப்படி 2ஆ பிரிஞ்சு என்ன செய்யும், அந்த குப்பைகள மெதுவாக அப்படியே அணைத்துக் கொண்டு அதன் பிறகு கொண்டு வந்து விடும். அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 30களில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பவன்குமார் சந்தனா என்பவர். இவர் நாகபாரத் நாகா என்பவர். பாருங்க இவங்க 2 பேர் இதுதான் ஸ்கை ரூட். விக்ரம் 1 உடைய இது. அதுகிட்ட நிக்கிற மாரி ஒரு படம் குடுத்திருக்காங்க. ஸ்கை ரூட். இவங்க இருவரும் விக்ரம் 1 அனுப்புற மாதிரியான ஒரு படத்தினை கொடுத்திருக்கின்றார்கள். சரி, இதுவரைக்கும் நம்ம விக்ரம் 1 உடைய நோக்கம் என்ன? காரணம் என்ன? பெயர் காரணம் என்ன? அதை தயாரித்தவர்கள் யார்? என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இந்த விக்ரம் 1னால என்ன இன்னும் கூடுதலான தகவல் அப்படின்னாக்கா, இனி வரும் காலங்கள்ல விண்வெளி அப்படிங்கிறது இஸ்ரோ போன்ற அரசு அமைப்புகளுக்கு மட்டும் கிடையாது. கல்லூரி மாணவர்கள் தங்களின் இயற்பியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளின் போதே விண்வெளி தொழில்நுட்பத்தை நேரடியாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப அங்க போய் தான் இத பற்றியெல்லாம் படிக்கணும்னு கிடையாது. விண்வெளி தொழில்நுட்பத்தை அவங்க கல்லூரியிலேயே படிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் நேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று பல்கலைக்கழகங்கள் தங்கள் பேராசிரியர் மற்றும் மாணவர்களைக் கொண்டு தட்ப வெப்பநிலை மாற்றத்தை கண்காணிக்க
சிறிய செயற்கைக்கோள்களை தயாரித்து இந்த விக்ரம் ராக்கெட்டுகள் மூலம் மிக குறைந்த செலவில் விண்வெளியில் செலுத்த முடியும். சரிங்களாப்பா? இதுவரைக்கும் இன்றைக்கு நம்ம அனுப்பிய அந்த விக்ரம் ஒன் பற்றிய மிஷன் ஆகமன் திட்டத்தை பற்றிய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? காரணம் என்ன? அதனுடைய பெயர் காரணம் என்ன? அதில் இணைந்து பணியாற்றியவர்கள் யார்? இந்த இது செயற்கைக்கோள் போய் விண்வெளியில் என்னென்ன செய்ய போகுது? அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அத அனுப்பியவர்களுடைய அ முகங்களையும் நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? அ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே சமயம் இது பற்றிய கருத்துக்களை கருத்து பெட்டியில் கொடுங்கள். சரிங்கப்பா. இது போன்ற சுவையான செய்திகள் நம்முடைய கற்பது தமிழ்ல இருக்குப்பா. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து பாருங்கள். சரிங்களாப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.